உங்களுடைய எமோஷன்ஸ் நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு நாள் முடிவுல இன்னைக்கு நமக்கு என்ன நடந்துச்சு, யாரெல்லாம் நம்மள வந்து புகழ்ந்தாங்க, இல்ல யாரெல்லாம் நம்ம கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, யார் நம்மள திட்டினாங்க, நமக்கு பிடிச்ச ஒரு பொருளை சாப்பிடும்போது நமக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, பிடிச்ச பொருளை வாங்கினா எப்படி ஹாப்பி ஆகுது அப்படிங்கிற உங்க எமோஷன்ஸ் எல்லாம் நீங்க யோசிச்சு பாக்குறீங்களா? அது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு, இது சூப்பர் ஃபீலிங்கா இருக்கு, இது பண்ணா நமக்கு நல்ல பாசிட்டிவ் ஃபீல் ஆகுறதுனால கண்டினியூ பண்ணலாம்னு ஒரு எண்ணம். இன்னொன்னு, ஓகே இந்த தப்பு இன்னைக்கு நம்ம பண்ணிட்டோம்ல, இது ஃபீல் பண்ணாம இருந்திருக்கலாம், தேவையில்லாத ஒரு ஃபீலிங் அப்படின்னு ஒரு லெசனா கூட இருக்கலாம். ஸோ இந்த எமோஷன்ஸை நம்மளுடைய மணியோட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரிசல்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு மாசம் முடிவில் இவ்வளோ சம்பளம் வருதுப்பா, இவ்வளோ செலவு பண்றப்பா அப்படின்னு கணக்கெல்லாம் பார்க்க வேணாங்க. அப்படி கணக்கு பார்க்கும்போது உங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்றதை பாருங்க. உங்களுடைய அக்கௌண்ட்ல மெசேஜ் வருது, உங்க சேலரி கிரெடிட்டட், அப்போ எவ்வளோ ஹாப்பியா ஃபீல் ஆகும். அதை நோட் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு பிடிச்ச பொருள் வாங்குறீங்களா, நோட் பண்ணுங்க. பிடிச்ச பொருள் வாங்கி சாப்பிடுறீங்களா, அதை நோட் பண்ணுங்க. பிடிச்சிருக்கு ஆனா அது வேணான்னு தோணுதுங்க போது அதையும் நோட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பிடிச்ச பொருள் வாங்கியாச்சு, ஏன்டா வாங்கணும்னு ரெக்ரெட் பண்றீங்களா, அதையும் நோட் பண்ணுங்க. எவ்வளவு செலவு பண்றீங்கன்ற கணக்கு வேணாம், செலவு பண்றதன் மூலமா உங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அப்போ உங்க லைஃப்ல மிக பெரிய ஒரு சேஞ்சஸ் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. சீரியஸ்லி இது ஹேப்பன் ஆகுதா இல்லையான்னு பாருங்க இந்த 2024. ஸோ 2024 ஒரு ரிச்சான பர்சனா மாறணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணாலே போதும். அது அவ்வளோ பெரிய கஷ்டமே கிடையாதுங்க. எங்கேயா போய் கிளாஸ்ல கத்துக்கணுமா, உட்காந்து ஸ்ட்ரிக்டா இருக்கணுமா, இல்லவே இல்லை. நம்மளுடைய ஹேபிட்ஸ் ஆக்டிவிட்டிஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலே போதும், நம்ம ரிச் ஆகலாம். ஸோ அதுக்கான ஐடியாஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளுடைய எமோஷன்ஸை மணியோட கனெக்ட் பண்ணிக்கிறது. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. நம்பர் 2, வேல்யூ பேஸ்டு ஸ்பெண்டிங். நம்ம எல்லாருமே செலவு பண்றோம், ஸ்பெண்ட் பண்றோம். ஆனா எதுக்காக பண்றோன்ற கேள்வி கேட்கும் போது எனக்கு தேவை இருக்கு நான் பண்றேன் அப்படின்னு யோசிக்கிறோம். பட் இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா போகும்போது இது நான் வாங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பட் என் ஆசைனால நான் வாங்கிட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம். அதை விடுங்க. ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது வேல்யூக்காக பண்ணணும். இப்போ ஒரு இடத்துக்கு போகிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா அந்த இடத்துல எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸுக்கான செலவு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். அங்கே போயிட்டு தேவையில்லாத செலவு அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. அதுதான் வேல்யூ பேஸ்டு ஸ்பெண்டிங். அந்த வேல்யூ இருக்குன்னா அங்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜிம்முக்கு போறீங்க அப்படின்னா ஜிம் கிளாத் வாங்கணும், வாங்கினா தான் ஜிம்முக்கு அங்கே போய் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதில் எந்த விதமான தப்பு இல்லை. நல்ல ஃபுட்டு வாங்கணும், அப்போ நான் நல்லா சாப்பிடணுன்றதுக்காக தான் நான் நல்ல ஃபுட்டு வாங்குறேன், அப்போ வேல்யூ இருக்காங்க. அப்போ நான் வெளியில போய் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்க முடிவு எடுத்தீங்க அப்படின்னா டெலிவரி சார்ஜ் கம்மியாகும். ரெண்டாவது, நான் நல்ல ஆர்கானிக்கான ஃபுட்டு தான் வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜங்க் ஃபுட்டு, நான் சீப்பான ஃபுட்டு வாங்கி சாப்பிட மாட்டேன் அப்படின்றத யோசிக்கணும். ஸோ ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி வைக்கணும். எந்த ஒரு ஸ்பெண்டுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணுன்றது மேட்ரு. ஸோ இந்த மாதிரியான சில வேல்யூ பேஸ்டான ஸ்பெண்டிங் நீங்க பண்ணும்போது உங்க லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும். உங்க மணியை பொறுத்து நீங்க அக்கௌண்ட் பண்ணி வைக்கும் போது இது நல்லதுக்கு பண்றோம், இது கெட்டதுக்கு பண்றோம், இது தேவைக்கு பண்றோம், இது தேவையில்லாத பண்றோம் அப்படிங்கும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் நாளைக்கு இது தேவையில்லப்பா, இது வேல்யூவே இல்லை ஸ்பெண்ட் பண்றது மூலமா ஒரு ஐடியா கிடைக்கும். நம்பர் 3, கன்சிஸ்டன்ட் சேவிங்ஸ் பிளான். கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லைஃப்ல அதிகப்படியான growth நீங்க கண்ணால பார்க்க முடியும். ஸோ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இதுக்கு தான் அதுக்கு தான் இல்லை. லைஃப்ல நீங்க கன்சிஸ்டன்சியா இருந்தீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம், எங்க வேணாலும் ஒரு ஸ்டேஜுக்கு போகலாம். ஸோ கன்சிஸ்டன்சி இந்த சென்ஸ் மணின்னு வரும்போது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. என்னன்னா, மாச சம்பளம் வருது, இல்லைன்னா ஃப்ரீலான்சிங் பண்றீங்க, ஒரு அமௌண்ட் வருது அப்படிங்கும்போது கன்சிஸ்டன்சியா ஒரு X% ஆஃப் த அமௌண்ட் சேவிங்ஸ்க்குன்னு எடுத்து வச்சிடணும். சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20% ஒரு புது அக்கௌண்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு, அந்த பணத்தை நம்ம தொடவே மாட்டோம். அப்போ அந்த 20% போயிட்டு இருக்கும்போது அது சும்மா இருக்கக்கூடாது. அந்த ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம தயார்படுத்தணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதுலேருந்து நமக்கான ப்ராஃபிட் வரும். ஸோ அப்படிலாம் பண்ணுறது மூலமாக நம்மளோட லைஃப் சத்தியமாக சேஞ்ச் ஆகுறது நீங்களே பார்ப்பீங்க. என்னப்பா சம்பளம் வருது, அதான் ஆல்ரெடி அவங்க டிடிஎஸ் அமௌண்ட்னு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் டிடெக்ட் பண்ணி கொடுக்குறாங்களே, அது என்னோட சேவிங்ஸ் தானே, அது எப்படியும் ஃபியூச்சரில் எனக்கு வரதானே போகுது, அப்புறம் எதுக்கு நான் தனியாக சேவிங்ஸ் பண்ணணும் நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது ஒரு முட்டாள்தனமான ஒரு பதில், கேள்வியும் கூட. ஓகே, ஏன்னா அது வேற வழி இல்லை, டாக்ஸ் நம்ம கட்டி தான் ஆகணும், அது பிடிச்சி தான் ஆவாங்க. ஃபியூச்சரில் அது கிடைக்குது கிடைக்கல அது மறந்துடுங்க. அது போக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம். என்னத்தை சேர்த்து வச்சு பண்ண போகிறோம் அப்படிலாம் நிறைய பேர் நம்ம மைண்டை வந்து குழப்பி விட பார்ப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நீங்கள் சேவ் பண்ணி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணீங்கன்னா ஃபியூச்சரில் நீங்களே டாக்ஸ் பே பண்ணலாம். உங்களுடைய ஃபியூச்சருக்காக என்ன பண்ணுறீங்கன்றதாங்க இங்கே கேள்வியே. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியாக இருக்கும்போது உங்களோட ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி சேவிங்ஸ் பிளானில் ஆட்டோமேட்டடாக பண்ணுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வைக்கணும், செட் பண்ணி வைக்கணும். நம்பர் 4, இது கொஞ்சம் நல்ல ஒரு பாயிண்ட், இன்ஸ்டன்ட் ஃபண்ட். இன்ஸ்டன்ட் ஃபண்டா? ஃபண்டில் என்ன ஃபண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம்.
ஐஎஃப்எஃப் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மா சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஒரு பொருள் நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, ஓகே, அதனுடைய பிரைஸ் வந்து 90 rupees, ஓகேவா? அதை நியரஸ்ட் 100ல ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க. 100 rupeesக்கு 90னா 10 rupees. அந்த 10 rupees அப்படிங்கிறது சேவிங்ஸ். இப்போ அந்த 10 ரூபாயை இன்ஸ்டன்ட் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில போட்டு வச்சிடணும். எப்பெல்லாம் ஒரு பொருள் நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கலையோ அந்த பணத்தை நீங்க இன்ஸ்டன்ட் ஃபண்ட்ல ஐஎஃப்எஃப்ல போடணும். அப்படி இல்லை, ஒரு பொருள் வாங்கிட்டேன் பட் இருந்தாலும் அந்த ஒரு 50 rupees இருக்குன்னா 100 கன்வெர்ட் பண்ணும்போது கால்குலேட் பண்ணும்போது 50 rupees சேவிங்ஸ்ல அந்த அமௌண்ட்டையும் கொண்டு போய் ஐஎஃப்எஃப்ல போடணும். ஸோ இப்படி நீங்க போட்டுட்டு வரும்போது இந்த ஐஎஃப்எஃப்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். இந்த அமௌண்ட் வச்சு என்ன பண்றது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அங்கதான் முக்கியம். இந்த ஐஎஃப்எஃப்னுடைய பர்பஸே என்னன்னா, ஸ்பான்டேனியஸா உடனே உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போகணும், இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்கி சாப்பிடணும், ஒரு ட்ரெஸ் வாங்கணும், இப்படி உடனே ஆசை வரும்போது அந்த ஆசையும் நிறைவேற்றணும்ல. எல்லாருமே தியாகியா இருக்க முடியாது. ஐயோ வேணப்பா இந்த காசு செலவாயிரும் அப்படி எல்லா நேரங்களையுமே நம்ம ப்ராப்பரா யாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான சமயங்கள்ல நம்மளுடைய ஆசையை ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஐஎஃப்எஃப் இருக்கு இல்லையா, ஸோ இதில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். அப்பாடா, எனக்கு இன்னைக்கு 200 rupees டைரி மில்க் சாக்லேட் வாங்கி சாப்பிடணும்னு ஆசை, அந்த ஐஎஃப்எஃப் ஃபண்ட்ல காசு இருந்துச்சு, அதை எடுத்து நான் சாப்பிட்டேன். அப்படி பார்க்கும்போது என் மனசும் ஹாப்பி, காசும் எனக்கு பெருசு செலவில்லை இல்லையா? அப்போ உங்களையும் நீங்க வந்து கிராட்டிஃபை பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம கரெக்டான ஒரு ஃபினான்ஷியல் டெசிஷன் தானே எடுத்திருக்கோம் அப்படின்னு உங்க மேல உங்களுக்கே ஒரு ரெஸ்பெக்ட் வரும். ஸோ ஐஎஃப்எஃப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 5, இன்க்ரிமெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒவ்வொரு மாசத்துக்கும் நம்ம குறிப்பிட்ட அமௌண்ட் போடுறோம், இல்ல ஒதுக்கி வச்சாச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு 3%, 5%, 7%, 10%, இல்ல சம் கம்பெனிஸ் 10 to 15% வரைக்கும் கூட ஹைக் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போடும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்க வந்து ஒரு 20% தான் மாசம் போடுவேன் அப்படின்னு இல்லாம அந்த இன்க்ரிமெண்ட்டுக்கு தகுந்தாப்புல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டே இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுங்க. 20% நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்ல, அப்போ 20% 25% இன்க்ரிமெண்ட் பண்ணி பாருங்க. ஸோ இப்படி பண்றது மூலமா ஃபியூச்சர்ல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஜாஸ்தி ஆகும், அதுக்கான ப்ராஃபிட்டும் உங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் ரிச் ஆகலாம். கரெக்டாக நம்ம ப்ராப்பராக ஒரு ரூலை ஃபாலோ பண்ணும்போது நம்மளை யாருமே நீங்கள் ரூல் பிரேக் பண்ணிட்டீங்க, உங்களால் எப்படி வின் பண்ண முடியும் அப்படின்ற கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறேன், என்னோட எஃபர்ட்டை நான் போடுறேன், முயற்சி தான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் நமக்கு பணக்காரங்க ஆகித்தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஏன்னா நம்ம அதுக்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்ல. நம்பர் 6, ஸ்ட்ராட்டஜிக் என்விரான்மெண்ட் கண்ட்ரோல். என்னன்னா என்விரான்மெண்ட் இருக்குல்ல, அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணும். அந்த ஹெட்டிங்லேயே இருக்கும். இப்போ ஒரு பொருள் நமக்கு ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கோம், ஆனால் நம்ம கையில் காசு இருக்காது. அதனால அந்த ஆசையை வந்து ஓகே வாங்கலாம் நெக்ஸ்ட் டைம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு நைக்கா இல்லை ஆப்பிள் ஏதாவது ஒரு பிராண்டில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு ஆசைப்படும் போது அவங்க ஒரு மெகா டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் விளம்பரங்கள்லாம் கொடுக்கும்போது அந்த ஃபெஸ்டிவ் சீசனில் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பிகாஸ் அப்படிப்பட்ட ஒரு என்விரான்மெண்ட் நமக்கு உருவாக்கி கொடுக்கும்போது நம்மளால எதுவும் பண்ண முடியாது இல்லை. நம்மளே வேணாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்விரான்மெண்ட்டே நமக்காக வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாஸ் கொடுக்குதுப்பா. அப்படிங்கும் போது அங்கே தான் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம். அவங்கெல்லாம் அவ்வளோ அழகாக வராங்க, அவ்வளோக்கா இருக்காங்க, அப்போ நம்ம மட்டும் எப்படி இருக்கோம், நம்மளும் வாங்குவோம் அப்படின்னு அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்தாப்புல மாறணும்னு நினைக்கும் போது தான் நமக்கு பிரச்சனை ஏற்படுது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்குள்ளே நீங்கள் சிக்கிக்கவே கூடாது. ஒரு என்விரான்மெண்ட் நம்மளை ரூல் பண்ணக்கூடாது, நமக்கு என்ன வேணுமோ அது நம்ம செய்யணும். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் என்விரான்மெண்ட் கண்ட்ரோல்ல இருந்து நம்ம பாதுகாத்துக்கணும். நம்பர் 7, கோல் விஷுவலைசேஷன். நம்மளுடைய கோலை நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். ரொம்ப சிம்பிளுங்க, ஆனால் ஆக்சுவலி இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஒர்க்கும் ஆகும். என்ன தெரியுமா, ஒரு வீடு வாங்கணும் ஆசைப்படுறீங்க, இல்லை கார் வாங்கணும், இல்லை மொபைல் ஃபோன், ஒரு சின்ன ஆசை, ஓகே, ஒரு கோல் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த கோலை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத யோசிக்கணும். என்ன தெரியுமா, சிம்பிளான விஷயம், ஆனால் அதெல்லாம் பண்ணுவீங்களா? பண்ணணும். நம்ம வீட்டில் ஒரு செவரில் ஒரு சார்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சார்ட்டில் நான் வந்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்க போகிறேன். எப்போ என்னோட சம்பளம் 10,000 ரூபாய், நான் வாங்கணும்னு ஆசைப்படுற மொபைல் ஃபோனுடைய ப்ரைஸ் 50,000 ரூபாய், எப்போ இந்த ஃபோன் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. நம்ம கரெக்டான வழியில் போகிறோமா, எந்த டேரக்ஷனில் போகிறோம், இந்த டேரக்ஷனில் போனால் நம்மளோட மொபைல் ஃபோன் சீக்கிரம் வாங்க முடியுமா, இல்லை சைடில் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம், அந்த பணத்தின் மூலமாக ஒரு 6 மாதம் கழிச்சு மொபைல் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறோம்னா ஒரு 2-3 மாதத்துலேயே கிடச்சிச்சுன்னா நமக்கு நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை சார்ட் போட்டு ஒட்டி அதுக்கான ஸ்டெப்பு என்னென்ன முயற்சிகள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். நாளை பின்ன அந்த போர்டை பார்க்கும்போது, செவரை பார்க்கும்போது நம்ம இது வேணும்னு ஆசைப்பட்டுட்டோம், ஆனால் நம்ம இன்னும் இங்கே தான் இருக்கோம், எப்போ நம்ம அதை வாங்க போகிறோம், எப்போ நம்ம அதை அடைய போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் யோசிக்கும் போது உங்களை ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய சைக்காலஜி
ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். நார்மலாக நீங்கள் போயிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஓட வைக்கும். அது ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் நம்ம இன்னும் ஓடணும், இன்னும் நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அது ரொம்ப முக்கியங்க. ஒரு கோல் விஷுவலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி நீங்கள் நிறைவேற்றி காட்டுறதுக்கான வழிமுறைகளையும் நீங்கள் நோட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும். நம்பர் 8, ஸ்பெண்ட் டு சேவ் ஹேபிட். சில நல்ல நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு சில ஸ்பெண்டெல்லாம் பண்ணுங்க. நம்ம ஆட்டோமேட்டிக்கெல்லாம் ஸ்கூல் டீச்சர் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபாலோ பண்ணுவோம் இல்லை. ஸோ நல்ல விஷயங்களாக இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். இது எப்படின்னா கொஞ்சம் ரிலேட்டட் டு IFF, இன்ஸ்டன்ட் ஃபண்ட் மாதிரி தான் இந்த டெக்னிக். எப்படின்னா ஒரு பொருள் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பொருளை வாங்காமல் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை அந்த IFFல போட்டு வச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு வேணுன்ற பொருளை வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, IFFன்றது. ஸோ இந்த டெக்னிக் எப்படி தெரியுமா, இப்போது நீங்கள் வந்து ஆப்பிள் ப்ராடக்ட் ஒன்று வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க. பட் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், அந்த ஆப்பிள் ப்ராடக்டாக வாங்குறதுக்கு பதிலாக ஆப்பிள் ஸ்டாக்கை வாங்குங்க. ஸோ அது உங்களுக்கு சேவ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஒரு பணத்தை நீங்கள் சேவ் பண்ணணும்னு யோசிக்கும் போது அந்த சேவ் பண்ணுற பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுங்க. ஆப்பிள் ப்ராடக்ட் நான் வாங்கலை, அந்த பணத்தை கொண்டுட்டு போய் IFFல போட்டுட்டு வா அப்படின்னு நீ கேட்டிங்கன்னா போடலாம், அது ஒரு மெத்தட். பட் அந்த பணத்தை ஸ்டாக்கா நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ சேவிங்ஸும் பண்ணணும், அதே சமயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும். சேவிங்ஸ் மட்டுமே நம்மளோட லைஃப்பை பாதுகாக்கும் அப்படின்றது நீங்க நினைச்சிடாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் நம்ம லைஃப்பை காப்பாற்றும். நம்மளுடைய லைஃப்பை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கான ஒரு வழிமுறைகளை கொடுக்கறதுமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இந்த மாதிரியான நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதன் மூலமா உங்க லைஃப்ல ஃபியூச்சர்ல நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய டெக்னிக்ஸு நம்மளுடைய புத்தியை வச்சு சேவிங்ஸும் பண்ணும், அதே சமயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும், இந்த மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. நம்மளுடைய சேனல்லே அதுக்கான ஐடியாஸ் நான் நிறையா கொடுத்துருக்கேன். ஸோ அதை கூட நீங்கள் பார்த்து எப்படி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்றதையும் கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர் 9, மணி மாஸ்டரிங். ரொம்ப முக்கியங்க, ரொம்ப சூப்பரான ஒரு பிளான் இது. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, இப்போது மணி வந்து இப்படி தான் செலவு பண்ணும், அப்படி தான் செலவு பண்ணும் அப்படின்னா நம்ம அப்பா வீட்டில் வந்து ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பார். ஐயோ அப்பா கிட்ட கொடுத்தா அவர் கரெக்டாக கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாருப்பா. அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸில் சில பேர் இருப்போம், இவங்க கிட்ட நம்மளோட சம்பளம் இவ்வளோ தான் சொல்லிட்டாங்கன்னா இவ்வளோ பணம் பிரிச்சுக்கோ, இந்த பணத்தை அங்கே செலவு பண்ணி இந்த பணத்தை எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மணி மாஸ்டரிங்லாம் பண்ணியிருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம ஐடியாஸ்லாம் கேட்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்மளோட ஃப்ரீடம் ஆப். அது மட்டும் இல்லை, நம்மளோட ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலும் அது மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஃப்ரெண்ட். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கே, யூஸ்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா. ஸோ இந்த மணி மாஸ்டரிங்கில் இருக்கக்கூடிய அந்த மணி மைண்டட் பீப்புள் இருக்காங்களா, அது ஒரு நெட்வொர்க்குங்க. அவங்க கூட இருக்கிற எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க, அவங்க எல்லாருமே ரிச் பீப்புளாக இருப்பாங்க, அவங்க எல்லாருமே அவங்களோட அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம மட்டும் இப்படி இருப்போம். ஸோ அந்த மணி நெட்வொர்க்குள்ளே நம்ம போகிறதுக்கான வழி என்னன்னு பார்க்கணும். யாரெல்லாம் அந்த மணியை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்களோட வீடியோஸ்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், அவங்களுடைய பாட்காஸ்ட்டை நீங்கள் லிசன் பண்ணணும், அவங்க கூட நீங்கள் பழகணும், அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். தேவையில்லாமல் செலவு பண்ணுறான் ஹாப்பியாக இருக்கேன் அவங்க கூட போனீங்கன்னா நீங்கள் மறுபடியும் ஹாப்பியாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் தேவையில்லாமல் செலவு பண்ணி லாஸ் தான் ஆகும் இல்லை. ஸோ இந்த மணியை யாரெல்லாம் அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்களோ அந்த நெட்வொர்க்குள்ளே நம்ம போக பார்க்கணும். ஸோ அவங்க நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா அவங்க நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. ஸோ நம்மளும் பணத்தை இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நம்மளும் நம்ம பணத்தை இப்படி சேவ் பண்ணணும், நம்மளும் இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட இருந்து நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது நம்ம லைஃப்லையுமே அது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் கொண்டுட்டு வரும். 2024 உங்களோட சர்க்கிள் மணி நெட்வொர்க்காக இருக்கிறதுல ரொம்ப நீங்கள் கவனமாக இருங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இருக்குங்க. வாரன் பஃபெட் அண்ட் பில் கேட்ஸ் ரெண்டு பேருமே நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. ஸோ ஒரு நாள் வந்து பில் கேட்ஸ் வந்து வாரன் பஃபெட் கிட்ட கேட்குறாரு, வாரன் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப சிம்பிள் அப்படின்றீங்க. என்னன்னா கரெக்டான டைமில் கரெக்டான ப்ரைஸில் ஸ்டாக் வாங்கணும், கம்பெனிஸ் வாங்கணும், ஹோல்ட் இட் வச்சே இருக்கணும், அது காம்பவுண்ட் ஆகும், அவ்வளோதான், அதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறீங்க. பட் இதே மக்கள் ஃபாலோ பண்ணாலும் அவங்க மட்டும் ரிச் ஆகுறது இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு சிரிச்சுக்கிட்டே வாரன் பஃபெட் வந்து ஒரு ஆன்சர் பண்ணாங்க. என்ன தெரியுமா, பில் ஆக்சுவலி இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு தூங்கி எழுந்திரிச்சதுமே ரிச் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, யாருக்குமே வெயிட் பண்ணணுன்ற எண்ணமே இல்லை. ஸோ ஒரு ஸ்டாக் நீங்கள் வாங்குறீங்கன்னா அது ஹோல்ட் பண்ணி வைக்கணும், அது காம்பவுண்ட் ஆகும்போது அதனுடைய அமௌண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுன்றது நீங்களே கண் கூட பார்ப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே உடனே பணக்காரனாகணும், விடிஞ்சு பார்த்தா பண மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் நிறைய பேத்துக்கு இருக்குது. ஸோ என்னோட 10th பாயிண்ட் என்ன அப்படின்றது மட்டும் இல்லை, வாரன் பஃபெட்டுடைய பாயிண்ட்டும் என்ன அப்படின்னா ஸ்லோவாக ரிச் ஆகுங்க, கெட் ஸ்லோலி ரிச். அதாங்க 10th பாயிண்ட். பொறுமையாக பணக்காரனாகணும். என்ன இப்போ அவசரம் எல்லாருக்கும், 24 வயசு 25 வயசுல நான் பெரிய பில்லியனர் ஆனும். என்ன அப்போதான் படித்து முடிச்சிருப்பீங்க, அப்போ தான் வேலைக்கு போவீங்க, ஸ்டார்டிங்கில் எப்படி அவ்வளோ பணத்தை சம்பாதிக்க முடியும்? பொறுமையாக ரிச் ஆகுங்க, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, நேரம் காலம் இருக்குது. என்ன அவசரம் இப்போ உடனே பணக்காரனாக என்ன ஆக போகுது? மிச்சம் இருக்கக்கூடிய லைஃப்பில் யார் வாழ்வா? நீங்கள் தானே வாழ போகிறீங்க.
ஸோ ஸ்லோவாக ரிச் ஆகுறதும் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இந்த ஒரு 10 பாயிண்ட்ஸ் உங்களோட லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் கொண்டுட்டு வரும் இந்த 2024 அப்படின்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் நானும் இதுதான் ஃபாலோ பண்ணலான்னு ஆசைப்படுறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, அது எனக்கும் தான் அப்ளிகபிள் இல்லையா? ஸோ இந்த வீடியோ நிஜமாவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். 2024 இந்த டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. அண்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்மளோட ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்மாக அமையும். இவ்வளோ நாளாக இருந்துட்டோம், 2024 ஏதாவது ஒரு நல்லது நடக்காதான்னு எல்லாரும் ராசி பலனை பார்த்துட்டு இருப்போம். ஸோ நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணுங்க. ஸோ ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். எங்களோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி என்ன விஷயம், ஏது விஷயம், எப்படி உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடுத்த ஒரு நிலைமைக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை அவங்க சொல்லித்தரத்துக்கு தயாராக இருக்காங்க.